வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு whirlpool வாஷிங் மிஷின் ஒன்று வாங்கியிருந்தோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷனுக்காக சர்வீஸ் இன்ஜினியர் வந்திருக்காரு. அது எப்படி ஆரம்பத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, வாஷிங் மிஷினோட பாட்டமில் வந்து மோட்டரை சேஃப்டி பண்ணுறதுக்காக ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாம்பை வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்காரு. எதுக்காக அதை ரிமூவ் பண்ணுறீங்க, அதனால் என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சில விளக்கங்கள் கொடுத்தாரு. இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம முழுமையாக கேட்கலாம். இது வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்காக தான். வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே, எங்கேயும் பெருசாக எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. அது இருக்கிறதுனால என்ன ஆகும்? டேமேஜ் ஆகக்கூடாது. இருக்கிறது தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சவுண்ட் வரும், பெல்ட்டில் வராயும். ஓகே, இது மாடல் கொஞ்சம் ஓல்டு மாடல் தானே? நான் கேட்குறது மட்டும் சொல்லுங்கள். நான் டெக்னீஷியன் தான், அதனால் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் தெரிஞ்சு தான் வாங்கினேன். இது கொஞ்சம் ஓல்டு மாடலா லேட்டஸ்ட் மாடலா? ஓல்டு மாடல், பழைய மாடல் தான். இது வந்து எவ்வளோ எனக்கு திரும்பி ஆரம்பத்துலேருந்து சொல்லுங்கள். நீ செல்ல பார்க்கறதோட ஃபர்ஸ்ட் சார், நம்ம ஒயர் வந்து அதிக வோல்டேஜ் வந்து ஒயர் எரியுது இல்லை, எரிஞ்ச மாதிரி அந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் வாரண்டியில் கவர் ஆகாது. ஓகேவா? எலி கடிச்சா வாரண்டியில் கவர் ஆகாது. அதே மாதிரி ட்ரெஸ் வாஷ் பண்ணுவோம், ட்ரெஸ்ல இருந்து காசு இந்த ஊக்கு பின் அந்த மாதிரி நீங்க ஏதாவது தெரியாம போய் மாட்டிட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தாலும் வாரண்டியில் பண்ணி தர மாட்டோம். அதே மாதிரி ட்ரம் வந்து நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ற மாதிரி இருக்கும். ரெகுலராக க்ளீன் பண்ணலாம். ஓகே, நிதி கேட்டீங்கண்ணா, என்னென்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்க? நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எலி கூட நீ தான் கூட பண்ற, நீ தான் எல்லாத்தையும் அடிக்க வச்சுக்கிற. நான் பொறுப்பா நீ பொறுப்பா? பதில் சொல்லு. சரி விடு, பாத்துக்கலாம். ஏன் தப்பா? எதையும் எடுத்து கிளீன் பண்ணாலும் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் அந்த சைட்ல ஒரு வலை வாங்கிட்டு வந்து அடிச்சு விடுறதுக்கு, அதை ஃபர்ஸ்ட் பண்ணு. அதே மாதிரி அந்த சந்தில ஒரு வலை அடி, எலி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கிறது வெளில போனா போதும். போடி. இல்ல இல்லன்னு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துக்கிறாரு. என்கிட்ட எடுத்து அம்மானு காட்டு வேகமா ஓடி போச்சு. நான் வாங்கிட்டு பண்ணேன். அர்ச்சனா கேட்கறதுக்கு இல்ல இல்ல போடி, இல்ல இல்லன்னு தான். எல்லா மிஷினுக்கு அடிஷனல் சார். மிஷின் மெயின்டெனன்ஸ் நான் போடுறேன். ஓகேவா? எனக்கு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருள் வந்து மெயின். இதெல்லாம் ட்ராப் கூடாது. என்னென்ன வருது, என்னென்ன போடணும்? இது வந்து ட்ராலி ஸ்டாண்டு. ஓகே, சொல்லிட்டீங்க. இது வந்து ஃபில்டர். இந்த ஃபில்டர் எதுக்காக போடுறேன்? தண்ணி இந்த உப்பு சுண்ணாம்பு இரும்பு தூள் ஆல்ரெடி அதுல 2 ஃபில்டர் இருக்கு. இங்க ஒரு ஃபில்டர் இருக்கு, அங்க ஒரு ஃபில்டர் இருக்கு, முடிஞ்சிச்சு. அப்புறம் அந்த ஃபில்டர் கிடையாது, அது வேற ஃபில்டர். இது வந்து ட்ரம் கிளீன் பண்ற பவுடர், ஆசிட் பவுடர். இது வந்து ஒரு பாக்ஸ்ல 3 பாக்கெட் வரும். அந்த ட்ரம் கிளீன் பண்ணணும்னு சொன்னால நம்ம ஒரு 2 மாசம் இல்ல 3 மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம ட்ரம் கிளீன் பண்ணணும். ஆசிட் பவுடர் தான் இது. ஓகேவா? உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். இது லிக்விட் வேல்ஃபுல்லா இருக்கு, நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். கவர் இருக்கு, நீங்க வேணும்னா போட்டுக்கலாம். நீங்க இதெல்லாம் எடுத்து வச்சு இதை எடுத்து வச்சுக்கோ. வாரண்டி கவர் இதை வந்து பத்திரமா வச்சுக்கணும் நீ. அதான் வாரண்டி கவர் ஆகும். ஓகேவா? நீங்க பில் இருந்தா தான் பண்ணி தருவோம். வாரண்டில ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா. இது மிஷினுக்கு கவர். இப்போ என்ன பண்ணீங்க? செக்மோட் போட்டோம். அது எப்படி? அது சேம் டைம் ப்ரெஸ் பண்ணுமா?
யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரெட் கலர் வரக்கூடாது. இங்கே வந்தால் டேங்க்கில் தண்ணி நடக்கும், இங்கே வந்தால் நம்ம வீட்டை கரண்ட் பிரச்சனை. ஓகே ஓகே. இப்போ டேங்க்ல தண்ணி இல்லை. இல்லை இப்போ வரும். இப்போ செக் பண்ணி போட்டுருக்கோம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ரெட் கலர் அப்படி வரக்கூடாது. அந்த மாதிரி வந்து ஆஃப் பண்ணுங்க. சரி. மிஷின் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இந்த பட்டன், பவர் பட்டனுக்கு ஆன் ஆஃப் ரெண்டுமே இந்த பட்டன் தான். ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு 1 to 12 வரைக்கும் 12 ப்ரோக்ராம் இருக்கும். ஓகே, ப்ரோக்ராம் மாற்றுறது இந்த பட்டன், ப்ரோக்ராம் பட்டன். நம்ம எப்போ பவர் ஆன் பண்ணாலும் நமக்கு P1 தான் வரும். ஃபர்ஸ்ட் P1 தான் வரும். நம்ம எப்போ ஆன் பண்ணாலும் நம்மளுக்கு P2 P3 அந்த ப்ரோக்ராம் வேணும்னா நம்ம மாற்றணும் இந்த பட்டன். அதுக்கு நம்ம ஒரு டைம் கிளிக் பண்ணால் P2 வரும், இன்னொரு டைம் கிளிக் பண்ணால் P3 வரும். அந்த மாதிரி ஒரு டைம் மாற்ற 4, 5, 6 அந்த மாதிரி மாறும். நம்ம 12 ப்ரோக்ராம் எந்த ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த பட்டன். ஓகேவா, அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து P1 வருதா, P1னா நம்மளுக்கு வந்து நார்மலாக ஃபேண்ட் ஷர்ட் சாரி எல்லாமே கலந்து போகிற மாதிரி நீங்கள் ஒன்றுலேயே வச்சு ஸ்டார்ட் கொடுக்கணும். ஓகேவா. P2 வந்து ஏவினா ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக போடுறீங்க, லோடு கொஞ்சம் அதிகமாக போடுறீங்கன்னா P2ல வச்சு ஸ்டார்ட் கொடுக்கணும். ஓகேவா. P3 வந்து டெலிகேட்டட் சாஃப்டான ட்ரெஸ்ஸு, சாரி இல்லை கல் வச்சு இந்த மாதிரி ஒர்க் வச்சு போடுற அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் P3ல வச்சு ஸ்டார்ட் கொடுத்துக்கணும். P4 வந்து ஒயிட், வெள்ளை துணிங்க மட்டும், ஒரு ஒயிட் ஷர்ட் வெள்ளை துணி. P5 வந்து ஸ்டெயின் வாஷ் வந்து கரை அதிகமா இருக்குல்ல, அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு நீங்க P5 குட்டி பசங்க ட்ரெஸ் கரை இருக்கிறதெல்லாம் அதல போடலாம். கரை ட்ரெஸ் எல்லா ட்ரெஸ்ஸுமே போடலாம். ஓகே. P5 வந்து அதுக்கு. P6 வந்து எக்கோ வாஷ் வந்து ட்ரம் க்ளீன் பண்றது. ஒரு 2 மாசம் இல்ல 3 மாசம் ஒரு டைம் அந்த ஆசிட் போட்டு சொன்னால அது ஒரு பாக்ஸ்ல 3 பாக்கெட் வரும். அது ஒரு பாக்கெட் சுத்தி கொட்டிட்டு சுட தண்ணி நம்ம மேனலா வெளியே சுட வச்சு ஊத்தி ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் அதெல்லாம் வச்சு தண்ணி ஊத்திட்டு P6ல வச்சு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு ட்ரம் ஃபுல்லா க்ளீன் ஆயிடும். அதுக்கு தான். P7 வந்து உல்லன்ஸ் சொட்டர் பனியன் வருதுல, அதுக்கு. P8 வந்து பெட்ஷீட். ரொம்ப பெரிய பெட்ஷீட் ஃபேமிலி பெட்ஷீட்னா ஒன்னு போடுங்க, சின்னதுனா 2-3 சாஃப்ட்டா இருக்குறதெல்லாம் போட்டுக்கலாம், 2-3 போடுங்க. இப்போ P1ல இருந்து P8 வரைக்கும் நீங்க எந்த ப்ரோகிராம் வச்சு நீங்க ஸ்டார்ட் கொடுத்தாலும் பெட்ஷீட்டுக்குன்னு போட்டா இத தான் கொடுக்கணும். 8 சரி. எந்த ப்ரோகிராம் வச்சு நீங்க ஸ்டார்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு வரைக்கும் துவைக்கும் அலசும் புரிஞ்சுக்கும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பண்ணி கொடுக்கும். 1ல இருந்து 8 வரைக்கும். ஓகேவா. சப்போஸ் நீங்க வெளியே கையால வாஷ் பண்ணிட்டீங்க, மிஷின் வந்து எனக்கு அலசி புரிஞ்சு கொடுத்தா போதும் அப்படின்னா P9 rinse and dryனா அலசி புரிஞ்சு கொடுக்கும். ஓகேவா. P10 வந்து ட்ரை மட்டும். நான் துவைச்சிட்ட பிறகு இதுல ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம், புழிஞ்சு மட்டும் எடுத்துக்கலாம். துவைச்சு அலசிட்டு போட்டு புழிஞ்சு மட்டும் எடுத்துக்கலாம் P10ல வச்சீங்கன்னா. P11 வந்து வாஷ் ஒன்லி, மிஷின் துவைச்சு மட்டும் கொடுக்கும், நம்ம எடுத்து அலசி காய போட்டுக்கலாம். P12 வந்து எக்கோ ஸ்டோர்னா இப்போ டேங்க்ல தண்ணி இல்லை காலியாக போகுது அப்படின்னும் போது நீங்க P12ல வச்சு ஸ்டார்ட் கொடுத்தா ட்ரம்ல ஒரு தண்ணி பிடிச்சிக்கும். நீங்க அதுக்கப்புறம் போட்டு ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமிங் எவ்வளவு நேரம் ஓடும்? டைமிங் எல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுவா எடுத்துக்கும், நம்ம டைம் செட் பண்ண தேவை. இந்த 12 உங்களுக்கு ஓகேவா? 12 ப்ரோக்ராம் டவுட் எதுவும் இல்லை? இல்ல இதெல்லாம் நீங்க அடிஷனலா யூஸ் பண்றதுதான். ஓகேவா. நீங்க வேணும்னா யூஸ் பண்றதுதான். இது வந்து வாட்டர் லெவல் வந்து நீங்க துணியை போட்டு ஸ்டார்ட் கொடுத்தாலே துணி தர அளவு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். சப்போஸ் உங்களுக்கு அது எடுக்கிறது பத்தல இல்ல கம்மியா இருக்கு அப்படின்னா நீங்க மாத்திக்கலாம். லோ மீடியம் நம்ம ஸ்டார்ட் கொடுக்க முன்னாடி செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவு செலக்ட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அதை எடுத்துக்கும். இது ஹாட் வாட்டர் வாஷ் வந்து எதுக்குன்னா இந்த குழந்தை ட்ரெஸ் எதாவது போறீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ஆன் பண்ணி தண்ணியை வந்து சாஃப்ட்னஸாக மாற்றி உங்களுக்கு வாஷ் பண்ணி தரும். இது வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இது டிலே வாஷ் வந்து நம்ம எங்கேயா வெளியே போகிறோம் போயிட்டு வர டைம் ஆகும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டைம் கிளிக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு 3 hour வரும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மிஷின் ஓடவே ஆரம்பிக்கும். அது மாதிரி 24 hours வரைக்கும் வரும். நீங்கள் ஒரு 10 மணி நேரத்தில் வச்சு ஸ்டார்ட் கொடுத்தா அந்த 10 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மிஷின் ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா. இந்த 3 ஓட்டுக்கு ஓகேவா. நார்மலாக ஆஃப்ல இருக்கா, நம்ம ஒரு 10ல இருந்து 5 துணி வரைக்கும் போடுவோம். அதே மாதிரி சின்ன சின்ன துணி போட்டால் அடியில் போட்டு பெரிய துணி மேலே போடுவோம். பசங்க துணி அடியில போட்டு பெரிய துணி மேல போட்டுட்டு பவர் ஆன் பண்ணி நம்மளுக்கு எந்த ப்ரோக்ராம் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்கேன் ஆகும். நம்ம எவ்வளவு துணி போட்டிருக்கோம், எவ்வளவு லிக்விட் வேணும் எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டு இங்க காட்டும். எக்ஸ்பிரஸ் வாஷ்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது என்ன கொடுத்துருக்கோம். அது நம்ம ப்ரோக்ராம் டைமிங் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பண்ண முடியும். அதுனா எவ்வளோ நேரத்தில் வாஷ் பண்ணும்? 10 நிமிஷம் 15 நிமிஷம் கம்மியாகும். மிஷின் எடுக்கிற டைமில் கொஞ்சம் கம்மியாகும். மட்டும் திரும்பி சொல்லுங்க. எதுக்கு அந்த கப் 1 கப் 2ன்னு சொன்னீங்கல்ல, அது நம்ம துணியை போட்டு ஸ்டார்ட் கொடுத்தோடனே ஸ்கேன் ஆகும். சுத்திட்டு இங்க காட்டும் எத்தனை கப் லிக்விட்னு காட்டும். அதை ஓபன் பண்ணி நம்ம இங்க போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு டைம் ஸ்டார்ட் கொடுக்கணும். நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டும். ஆட் 1 கப் ஆட் 2 கப்னு காட்டும். நம்ம துணியை போட்டு ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம டோர் ஓபன் பண்ணோம்ல, ஓபன் பண்ணா மிஷின் பாஸ் ஆயிடும். அதனால ஓபன் பண்ணிட்டு லிக்விட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் கொடுக்கணும். ஓகேவா.
நார்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34 நிமிஷம். இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஊற வச்சு துவச்சி அலசி புரிஞ்சு எல்லாமே பண்ணி கொடுக்கும். இதோட உங்களுக்கு டைமிங் கம்மி பண்ணணும் அப்படின்னா மிஷினை வந்து பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸ்பிரஸ் வாஷ் இருக்குல்ல, இந்த பட்டனை கிளிக் பண்ணா உங்களுக்கு டைமிங் கம்மியா இந்த டைமுக்குள்ளே புரிஞ்சு கொடுத்துரும். இந்த ஆனா ஒரு டைம் தான் பண்ண முடியும், அது மேல பண்ணணும். மறுபடியும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய டைமே தான் வரும். அந்த டைமில் வச்சு நீங்க ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்ல ரன் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி வீட்டில் குழந்தைங்க ஏதாவது இருக்காங்க அப்படின்னா சைல்ட் லாக் போடுவோம். இந்த 2 பட்டனை வந்து சேமா 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சா லாக் வந்துடும். லாக் வந்துச்சு அப்போ வந்து எந்த பட்டன் ஆத்தாலும் ஒன்றும் ஆகாது. மறுபடியும் லாக் எடுக்கணும்னா மறுபடியும் 3 செகண்ட் அழுத்தி. அதுதான் மெயினா வேணும். அவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்களே. அவ்வளோதான். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, நான் சொல்றேன்.